உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். உடம்பை நல்ல நிலையில் வைத்துக் கொண்டிருந்தால் அதை உள்ளம் நல்ல முறையில் வசப்படுத்திக் கொள்ளும். பலவீனமான உடலில் உள்ள உறுதியை காண்பது அரிது. உள்ளத்தில் உறுதி இருந்தாலும் செயற்படுத்துவது சிரமம். சிவ சிவ என்கில தீவினையாளர். சிவ சிவ என்றில தீவினை மாளும். சிவ சிவ என்றில தேவரும் ஆவர். சிவ சிவ என்றில சிவகதி தானே. தலம் வில்வவனம் அல்லது வில்வாரண்யம். மூர்த்தி ஸ்ரீ அகத்தீஸ்வரர். அம்பிகை ஸ்ரீ சொர்ணாம்பிகை. தீர்த்தம் அங்காரக தீர்த்தம். ஸ்தல விருட்சம் வில்வமரம். அங்காரக கஷேத்திரம் செவ்வாய்க்கிழமை கோயில் என்று போற்றப்படுகின்றது. செவ்வாய் கிரகதோஷம் நிவர்த்தியாகும் திருக்கோயில். அகத்திய முனிவருக்கு அருள்பாலித்த திருத்தலம். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் பெருமானை தரிசித்தால் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும். தருமமிகு தமிழகத்தின் தலைநகராம் சென்னை மாநகரில் வில்லிவாக்கம் என வழங்கும் திருத்தலம் உள்ளது. இது வில்வவனம் வில்வாரண்யம் என்று புராணங்களில் சிறப்பித்து கூறப்படுகிறது. அகத்திய மாமுனிவர் இவரது தபோபலம் மிகுந்த இப்புண்ணிய திருத்தலத்தை குறித்து மச்ச புராணம், வாமன புராணம், லிங்க புராணம், பவிஷ்ய புராணம், கூர்ம புராணம், வைசம்பாயனம் முதலிய நூல்கள் அற்புதமாக இதன் மகிமையை அமைத்துள்ளன. ஆதியில் இறைவனுக்கும் இறைவிக்கும் மேருமலை சாரலில் திருமணம் அமைந்தருளிய போது அனைத்து தேவர்களும் சித்த புருஷர்களும் யோகிகளும் வித்யாதரர்களும் கந்தர்வர்களும் யட்சர்களும் ஓனர் உரகர் முதலானவர்களும் வந்திருந்ததால் உயர்ந்தது தென்னாடு, தாழ்ந்தது வடநாடு. அதனை சீர்படுத்த குருமுனியாம் அகத்திய மாமுனிவரை தென்னாட்டுக்கு அனுப்பி வைத்தார் இறைவன். தென்னாட்டை நோக்கி வரும் வழியில் பற்பல அற்புதங்களை புரிந்தருளினார் அகத்தியர். சூரபன்மனின் சகோதரி அசமுகியின் புதல்வர்களான வில்வலன் வாதாபி எனும் இரு கொடிய சகோதரர்களில் வாதாபியை அழித்து வில்வலனுக்கு நல்வழி புகட்டி உண்மையான வாழ்க்கையின் பயனை அடையுமாறு செய்து தமது தவ வலிமையை உறுதிப்படுத்தினார் அகத்தியர்.
வில்வனலை திருத்தி தீய வழியிலிருந்து நல்வழிக்கு கொணர்ந்தமையால் இத்திருத்தலம் வில்லிவாக்கம் என வழங்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. வில்வாரண்யம் என்பதே வில்லிவாக்கம் என்று பதிவு செய்திருக்கின்றது திருத்தல மான்மியம். திருத்தலங்களில் சிறந்ததும் தண்டகவனம் என்னும் வனத்தின் ஒரு பகுதியாக விளங்குவதும் சிவபிரானுக்குரிய வில்வ மரத்தை திருத்தல விருட்சமாக கொண்டதும் அகத்திய மாமுனிவரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீ சொர்ணாம்பிகை உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில் கொண்டுள்ளதும் வணங்கிய மக்களுக்கு வேண்டிய செல்வங்களை தருவதுமான திருத்தலம் வில்வவனம் என்று சூத புராணிகர் நைமிசாரண்யத்திலே போற்றியுள்ளார். மார்க்கண்டேயர் அகத்தியருக்கு உணர்த்திய 108 சக்தி திருத்தலத்தினுள் ஒன்று ஸ்ரீ சொர்ணாம்பிகை அமர்ந்த திருத்தலம் இத்திருத்தலம் என்று கூறப்படுகின்றது. வில்வ மரங்கள் செறிந்த இத்திருத்தலத்தில் தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் முக்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் செவ்வாய்க்கிழமைதோறும் நடு இரவில் வந்து தரிசித்து செல்வதாக பேசுகின்றனர். அகத்திய மாமுனிவரால் அமைக்கப்பட்ட லிங்க வடிவத்தை தரிசனம் செய்த மாத்திரத்தில் அறிவும் ஆற்றலும் அருந்தவச் சீலமும் பக்தர்களுக்கு அமைகின்றது. பராசக்தியே முழு மூல பரம்பொருள். தானே மகாலட்சுமியார், மகா சரஸ்வதியார், மகா துர்க்கையார் ஸ்ரீ வித்யா பீடத்தில் நின்று வேண்டியவர்க்கு வேண்டியதை தந்தருளும் வித்தகிதான் ஸ்ரீ சொர்ணாம்பிகை என்று புஜண்டர் மற்றும் பல சித்தர்களும் போற்றியுள்ளனர். அங்காரக தீர்த்தம் இத்திருத்தலத்தில் அமைத்தது இந்திரன். ஆடி செவ்வாய் தோறும் நீராடி அங்காரக தோஷம் நீங்க பிரார்த்தித்தவன் இந்திரன். குபேரன் அம்பிகையை நவநிதிகளால் ஸ்ரீ சொர்ணாம்பிகையாக போற்றி வழிபட்ட திருத்தலம். நவ கிரகங்களுக்குரிய நாயகனாக ஸ்ரீ அகத்தீஸ்வரர் பெருமான் அமைந்தருளியுள்ளார். நவகிரகங்களும் தனித்தனியே வந்து வழிபட்டு வரம் பெற்று சென்ற பெருமை இத்திருத்தலத்திற்கு உண்டு. அதிலும் அதிமுக்கியமாக அங்காரகனான செவ்வாய் இப்பெருமானை வழிபட்டு பல பல வரம் பெற்று அருள் பெற்றதாக அமைந்த திருத்தலம். சித்திகளை தரும் உத்தராயணத்தில் தைப்பூச பௌர்ணமியில் சித்தர்கள் ஒன்று கூடி தங்கள் முதல்வனாகிய சண்முகப் பெருமானை வழிபட்ட திருத்தலம்.
இத்திருத்தல திருக்கோயிலில் திருவருள் தந்தருளும் தெய்வ மூர்த்தங்கள் பக்தர்களின் திவ்ய தரிசனத்திற்காக எத்துணையோ அதிசயங்கள், எத்துணையோ மகிமைகள் பக்தர்களின் பிரார்த்தனைக்கும் வேண்டுதல்களுக்கும் அருள்பாலித்தருளுகின்ற அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனிறை ஸ்ரீ அகத்தீஸ்வர பெருமானே பில்வாரண்யம் என்று போற்றப்படுகின்ற வில்லிவாக்கத்தில் பக்தர்கள் தரிசித்து பேறு பெற பெற்று உய்யலாம்.
வில்லிவாக்கம் அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கான ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக வைபவம் தசமி திதியும் ஹஸ்த நட்சத்திரமும் அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் சிம்ம லக்னத்தில் அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை அகஸ்தீஸ்வரர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிவாச்சாரிய பெருமக்கள் ஆகம விதிகளின்படி அனைத்து ஹோமங்களையும் அமைத்தருளினர். முதல் நாளில் அனுஞ்சை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், தன பூஜையுடன் ஹோமங்கள் துவக்கமாயின. கும்பாபிஷேக நாளன்று விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், பிம்பசுத்தி, ரக்ஷாபந்தனம், 4ஆம் கால யாக பூஜை, வேதிகார்ச்சனை, அக்னி காரியம், நாடி சந்தானம், தத்வார்ச்சனை, சபர்சாகூதி, திரவியாகூதி, மகா பூர்ணாகூதி, தீபாராதனை, யாத்ராதானம், தசதானம், கிரக பிரீத்தியுடன் கடம் புறப்பாடு அமைந்தருளியது.
அன்று இரவு திருக்கல்யாண வைபவமும் தொடர்ந்து பஞ்சமூர்த்தி திருவிதி உலா காட்சியும் பக்தர்களின் பக்திக்கு சான்றாக அமைந்தது. வில்லிவாக்கம் அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுரை அகத்தீஸ்வரர் திருக்கோயில். தென்னாடுடைய சிவன், எந்நாட்டவர்க்கும் இறைவன், தர்மமிகு தமிழகத்திலே தலைநகராம் சென்னையிலே திருவருள் பொழிந்தருளுகின்றார். காயத்ரி மாதாவுக்கும் கதிரவனுக்கும் சம்பந்தம் உள்ளதா? கண்டிப்பாக உண்டு. காயத்ரி மாதாவுக்கும் கதிரவனுக்கும் கண்டிப்பாக ஒரு சம்பந்தம் உண்டு. எப்படி சம்பந்தம் உண்டுன்னா, சூரிய வம்சத்தில் வந்த விஸ்வாமித்திரர் தான் பின்னாடி மகரிஷி ஆகி, இந்த விஸ்வாமித்திரரால் உருவாக்கப்பட்டவோ தியானிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவ தான் இந்த காயத்ரி. காயத்ரியை சொல்லும் பொழுது சூரிய மண்டலத்தில் ஐக்கியமாக இருக்கிறதாக தான் வேதங்கள்லாம் சொல்கிறது. காயத்ரி சூரிய மண்டலத்தில் ஐக்கியமாக இருக்கலாம். எப்படின்னா, கார்த்தால சந்தியா தேவதையாகவும், மத்தியானம் சாவித்திரியாகவும், சாயங்காலம் காயத்ரியாகவும் சரஸ்வதியாகவும் 4 திக்கிலையும் இருந்து நம்மளை காப்பாற்றுறாளாம். அதனால் காயத்ரிக்கும் சூரியனுக்கும் கண்டிப்பாக கதிரவனுக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா சூரிய மண்டலத்தில் தான் வாசம் பண்ணுறார். அதனால தான் கார்த்தால சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது கார்த்தால சூரியன் உதிக்கும் பொழுதே கையில் ஜலத்தோடு நிற்கணும்னு சொல்லியிருக்கு. அருணன்னு ஒரு உதயம், கதிரவன் உதயமாகும்போது முதல்ல அருணோதயம்னு சொல்லுவோம். அருணன்றவன் சூரியனுடைய சாரதி. அந்த சாரதி தான் முதல்ல வரானா. அதனால தான் அருணோதயம்னு சொல்லுவார். அது அருணோதயம் ஆன உடனே தான் இந்த சூரியன்ற கதிரவன் உதயமாகறான். அப்படி உதயமாகும் பொழுதே கையில் ஜலத்தை வச்சுட்டு சந்தியாவந்தனத்துக்கு ரெடியாக இருக்கணும், அர்க்கியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் மத்தியான வேளையில் ரௌத்ர சக்தியாக, அதான் ருத்ர சக்தியாக கோபஸ்வரூபமாக அந்த தாயார் நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், தீய சிந்தனைகள் இதெல்லாம் அழித்து நிர்கரம்னா அழிக்கக்கூடிய ஒரு ருத்ர சக்தியாக தாயார் மத்தியானத்தில் காட்சி தராலாம். சாயங்கால வேளையில் சௌமியமாக மகா சரஸ்வதியாக நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறாளாம். இப்படி 3 வேளையிலையும் இந்த தாயார் 3 விதமாக இருக்கா. அதனால் காயத்ரின்றவோ சூரிய மண்டலத்தில் சூரியனோட ஐக்கியமாக இருக்கக்கூடியவோ. அதனால் நிச்சயம் அவள் 2 பேருக்கும் சம்பந்தம் உண்டு. ஆன்மீகத்தில் சந்தேகங்கள், வினாக்களால் அதற்கேற்ற தீர்வுகள், விடைகளால் வினாக்களை அனுப்ப அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 317 சென்னை 6,32,000